ஹலோ கைஸ், இன்னைக்கு நெக்ரோமேன்சர் மான்வாவோட எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஒரு கொஸ்ட் வந்து அவனுக்கு கிடச்சிருக்கும்ல, அதாவது இப்போ ஒரு மெசேக்கர் நடக்க போது ஏகப்பட்ட ஆளுங்க இறக்க போகிறாங்க. அதெல்லாம் அவன் யோசிச்சு பார்க்குறான், எதுக்காக இது திரும்பவும் அப்பியர் ஆகுதுன்னு. இந்த சைடு அந்த வேம்பியருக்கும் தெரிய வருது, இந்த மாதிரி அந்த மேனேஜரை அவன் கொண்டுட்டானா. நான் யோசிச்சு பார்க்கல, அந்த மேனேஜர் கிம் அவனையே கொண்டுட்டானு. நான் யோசிச்சு பார்த்ததை விட இவன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். எனக்கு தெரியல இந்த மாதிரி அவன் எப்படி அந்த மேனேஜர் கிம்ம கொண்டானு, அதுவும் அந்த வீக்கான ஸ்கெலிட்டனை வச்சு. ஆனா ஏதோ ஒன்று அதை வச்சுலாம் என்ன கொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கேட்டோடனே மேடம் அங்க ரொம்பவும் பிளஷ் ஆகுறாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் அந்த கர்ஸ் வந்து அவன் மேல இருக்கு, அது நல்ல பிரச்சனை இல்லை. உண்மையை சொன்னா நான் பார்க்க ஆசைப்படுறேன் அவன் உண்மையிலேயே எப்படிப்பட்டவனு. இதுக்கப்புறம் அங்க ஏகப்பட்ட பொருட்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அங்க ஹானு கேட்குறான், ஆமா சாங்கு வந்து இது ஓகே தானா நம்மளுக்கு? அடே நீ என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் சொல்றது உனக்கு புரியலையா? அதாவது அந்த மெசேக்கர் அது வந்து எங்க நடக்க போகுதுன்னா அது ஹாசாங்ல தான் ஏற்பட போகுது. அதே மாதிரி நம்மளுக்கும் அவளுக்கும் டைம் இல்லை. சரி கவலை வேணா, நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். அவங்க ஜீசோக்கு நிறையவே பாட்டில் கிடைச்சிருக்கும், அது எல்லாமே மெடிசினல் பாட்டில் தான். அங்க ஹாங்க்கும் ஒரு விஷயம் கிடைக்குது, வயர்லெஸ் பேட்டரி தான். அதை வச்சு போன் எல்லாம் சார்ஜ் பண்ண முடியுது. அதை வச்சு அவங்களோட போனுக்கு அவங்க சார்ஜ் ஏத்திக்கிறாங்க. அது ரொம்ப ஈஸியாவும் இருக்கு ஏறதுக்கு. ஜீசோ கிட்டயும் வெள்ளை கலர்ல ஏதோ லிக்விட் மாதிரி ஒரு பாட்டில் இருக்கு. அதை வச்சு இன்ஃபெக்ஷன், மேஜரான டேமேஜ் இது எல்லாத்தையுமே சரியாக்க முடியுமா? நம்ம சாங்குக்கு ஒரு ஐடியா வருது, ஏன்னா இதனால குணமாக்க முடியும்ல வைரஸ் எல்லாம். அதனால வேம்பியரால கடி வாங்கின ஒரு பொண்ணு இருப்பா, அது டெசாங்கோட ஃப்ரெண்டு தான். டெசாங்கோட ஃப்ரெண்டு அதை கொடுத்தவனே கியூர் ஆயிட்டா. எல்லாமே ஓகே தான். அவ திரும்ப பொசஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி வேம்பியர் லார்டால திரும்ப அவ பொசஸ் ஆகி தாக்க வந்தா கண்டிப்பா நான் கொல்ற மாதிரி இருக்கும். அதனால எதுக்கும் அவன் மேல கண்ணு இருக்கட்டும். அதே மாதிரி நான் ஹீல் பண்ணல, அது ஒன்னும் ஃப்ரீயா நான் ஹீல் பண்ணி விடல. அப்புறமா சில பல விஷயத்த நான் பண்ண சொல்லுவேன், அதை வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. அங்க ஹாங்கோட அப்பா கிட்ட இந்த கேம்ப் அதோட ஸ்கில்ல பயன்படுத்த சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய ஷீல்டு கிரியேட் ஆகுது. அந்த ஷீல்டுக்குள்ள யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அடிபட்டு இருந்தாலோ இல்ல ஊண்டு இருந்தாலோ அவங்களுக்கு ஹீலிங் ஆகுமா. அதே மாதிரி ஹாங்கோட அம்மா அங்க சமைச்செல்லாம் போடுறாங்க. அவங்களுக்கு சமைக்கிற ஸ்கில் இருக்கிறனால அவங்க யாருக்கு சமைச்சு போறாங்களோ அவங்களுக்கு புதுசா பஃப் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம சாங்குக்கு கொஸ்ட் கச்சிருக்கல, அந்த மாதிரி மத்தவங்களுக்கு வித்தியாசமான கொஸ்ட் எல்லாம் அங்க கிடைக்கல. ஆனா அப்படி இருந்தும் ஜீசோ வந்து இந்த நடக்க போற அந்த மெசேக்கர் அதை வந்து தடுக்கணும்னு இருக்கான். அதுக்காக அவன் சொல்றானா, இருந்தாலும் அவ தடுக்கணும் தான் சொல்றான். ஜீசோக்கு இது என்னதான் ரிலேட்டடா இல்லாம இருக்கலாம். கண்டிப்பா வேம்பையரால அவ கொல்லப்படலனாலும் வேற ஏதாச்சும் வித்தியாசமான விஷயத்தால எந்த போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்படி இவங்க பேசுறாங்களே, அதுக்குள்ள இன்னொரு கொஸ்டும் உங்களுக்கு அப்பியர் ஆகுது. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, இவங்க எல்லாருமே கரண்டா சாப்டர் 1ல இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் பிளேயர்ஸ், நீங்க வந்து கொஞ்சமா நியூ வேர்ல்டுக்கு அடாப்ட் ஆயிட்டீங்கன்னு நம்புறேன். யாரால அடாப்ட் ஆக முடியலையோ அவங்க இப்போ ஒரு பீஸ்டா மாறிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம்ப்பா, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த இந்த விஷயம் இது எல்லாமே ட்ரையல் தான், அதாவது ஒரு பிகினிங் மாதிரி தான். இன்னமும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கா இவங்களுக்கு பார்க்கறதுக்கு. மாஸ்டர்ஸ், ஹியூமன்ஸ் இது வரைக்கும் இவங்க சண்டை போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல யாரால சர்வே ஆக முடியுதோ அவங்க தான் நிலைச்சு நிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 4 வார்னிங் இருக்கு. இந்த ஈவெண்ட் இருக்குல்ல வந்து 7 நாளுக்கு தொடர்ந்து நடக்கும். அதாவது இந்த மெசேக்கரை பத்தி தான் அவங்க சொல்றாங்களே, அதே மாதிரி இந்த இடத்தை விட்டு 7 நாளைக்கு அவங்களால வெளியிலயும் போக முடியாது. ரெண்டாவது விஷயமா, இந்த இன்சிடென்ட் ஏற்படும் போது கோல்டு வந்து டபுள் ஆகுமா. அதே மாதிரி எப்பெல்லாம் ஒரு பிளேயர் ஒரு பீஸ்ட கொல்றானோ அந்த டைம்ல அவங்களுக்கு காம்போ கார்டு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். நாலாவதா என்ன விஷயம் போட்டுக்குதுன்னா, ஒரு ரீஜன் இருக்குல்ல இந்த இடத்துல பாஸ் மாஸ்டர் எங்கேயாச்சும் பிறக்கும். அதை வந்து இவங்க கொன்னா நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஐட்டம் டிராப் ஆகுதுக்கு. அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஷாப்ல கூட கிடைக்குமான்னு கேட்டா டவுட் தான். இதனால நம்ம ஹீரோவோட பாட்டியும் இந்த ஏரியால மாட்டிக்கிச்சு. அந்த இடத்துல இவங்க சர்வே ஆகணும். இதுக்கப்புறம் போற வழியில நம்ம ஹானு பயங்கரமா கத்துறான், அடா நீ அவளை ஒண்டி தனியா விடுற, என்ன விடாம இந்த கொஸ்டில எண்ணியும் இழுக்கிற. இந்த ஜீசோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், ஆனா நீ அப்படி இருக்கியான்னு கேட்டா அது கிடையாது. அதனால நீ யோசிக்கணும், ஏன்னா ஒரு அரை நாள் கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. அங்க இதை கேட்டோன்னே அவன் டாபிக்க மாத்த ஆரம்பிக்கிறான். இதை பாரு, எல்லாருமே கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த போஸ்டுக்கு. அங்க கமெண்ட் மேல கமெண்டா வந்துங்கன்னே இருக்கு. அதுலயும் ஒரு கமெண்ட் தான் ரொம்ப எல்லாருமே இழுக்குது. அது என்னன்னா, அந்த ப்ராஸ்டிக்யூட்டர் யாங் டங் போ வந்து ஒரு லெவல் 3க்கான பேஸையே உருவாக்கிட்டாராம். ஒரு கில்டியே உருவாக்கிட்டாங்க. அதோட பேரு இண்டிபெண்டன்ட் கில்டா. அது ஒரு சேஃப் ஜோனான ஏரியா தான். அதோட நோக்கமே என்னன்னா, மாஸ்டருங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். யாரெல்லாம் சர்வைவர்ஸா இருக்காங்களோ அவங்கள ஜாயின் பண்ண வச்சுக்கிறாங்க. சரி ஏதோ ஒன்றா சாங்கோ, இந்த மாதிரி நம்ம இப்போ எங்க தான் போறோம், வேற என்ன லெவலப் பண்ணதான். அது சரியா உன்னோட லெவல் அது வந்து என்னது, உன்னோட லெவல் 5 தான். உண்மையிலேயே நீ என்ன லெவல் 5 தானா? நான் லெவல் 5 வச்செல்லாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா அரை நாள் தாக்கு பிடிக்க முடியுமா, அதுவே எனக்கு சரியா தெரியல. இதுக்கப்புறம்
அப்புறம் எல்லாருமே அந்த ஹண்டிங் கிரவுண்டுக்கு வராங்க. இங்கதான் அவங்களோட வேட்டையை ஆரம்பிக்க போகுது. அங்க ஒரு வித்தியாசமான மாஸ்டர் இருக்கு. அதால வித்தியாசமா மேஜிக் எல்லாம் பயன்படுத்தி அட்டாக் பண்ண முடியுது. இப்பதான் நம்ம ஆளுங்களுக்கு புரியுது இந்த மாஸ்டர் எல்லாம் இருக்குல்ல, இதோட பேரு கபோல்டு. இதால மேஜிக்கை பயன்படுத்த முடியும். ஆனா காப்ளின் அளவுக்கு இது ஒன்னும் டேஞ்சரா எனக்கு தெரியல. அதே மாதிரி ஈஸியாவும் நம்மளால அழிக்க முடியுது. கபோல்டால மேஜிக் யூஸ் பண்ண முடியுது. ஆனா இதுங்கள சாங்குவோட ஆர்மியில சேர்த்துக்க முடியாது. ஏன்னா அதுங்களோட மேஜிக் அது ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. அதே மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட் கிட்ட எப்படி அங்க ஸ்கூல்ல நிலைமை ஆச்சோ அதே மாதிரி நிலைமை இங்கேயும் ஆயிருக்கு. நம்ம சாங்குக்கு இதுலயே தெரியுது எங்கெல்லாம் மக்களோட கூட்டம் அதிகமா இருக்கோ அதனால தான் இந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸ்பியர்மேன் சொல்றான். அப்படின்னா அந்த வில்லேஜ் பக்கம் மவுண்டனு இந்த மாதிரி ஏரியால அவ்வளோக்கும் டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஜேஜு ஐலாண்டு மற்ற ஐலாண்ட்லாம் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஜேஜு ஐலாண்டு இருக்குல்ல அந்த இடத்துல தான் நம்ம ஜீசோட பேரண்ட்ஸும் இருக்காங்களாம். ஆனா அவங்கள பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா இங்கல இருந்து ஜேஜு ஐலாண்ட் ரொம்ப தூரம். தெரிஞ்சு அவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது. அதனால பிரச்சனை இல்லை, நம்ம போகலாம். ஹாங்கோ அதே தான் சொல்றான். நம்ம வந்து அவளோட பேரண்ட்ஸை பத்திலாம் இழுக்க வேணாம். அதனால ஃபேமிலியை பத்தி இதுக்கு மேலேயும் அவகிட்ட கேட்க வேணாம். இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த இடமே சீல் ஆகுது. ஏன்னா அது ஒரு டஞ்சனா மாறி இருக்கு. இந்த டஞ்சன்ல கபோல் மேஜஸ் எல்லாம் இருக்கான். அதுங்களை தோக்கடிச்சாதான் இப்போ இவங்களால வெளியிலேயே போக முடியும். முக்கியமா பாஸை தோக்கடிக்கணும். இந்த பிளேஸை பார்க்கும் போது அவங்களுக்கு டஞ்சன் மாதிரி தான் தெரியும். அங்க ஜீசவும் சொல்றான், கீழே பாருங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஃபார்மேஷன் கிரியேட் ஆகுது. அது ஒரு மேஜிக் சர்க்கிள் தான். அதனால இவங்க எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்குக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. அட நம்ம எங்க இருக்கோம்? அங்க ஒரு மாஸ்டரும் சொல்லுது, எதிர்பார்க்கல நம்மளோட ட்ராப்ல ஒரு பையன் மாட்டிக்கினான். அவனை நம்ம வச்சு செஞ்சு சாப்பிட்டுலாமா? ஹாங் இதை பார்த்து ரொம்ப பயந்து போறான். ஏன்னா அந்த இடத்துல அதுவும் அவன் ஒண்டிதான் இருக்கான் தனியா. ஐயோ நான் தனியா மாட்டிக்கினா சாங்கு வேற சொல்லிருப்பான். கிட்டத்தட்ட நம்ம ஹாங்குக்கு தனியா அரை நாளுன்னு சொல்லிருப்பான். ஆனா அது கூட கிடையாது, 30 செகண்ட் தானா. இதெல்லாம் கேட்டு அவன் பயந்து போயிடறாங்க. மாஸ்டர்ஸும் தாக்குவது அவ்வளவுதான், அவனை முச்சிருங்க இப்படின்னு அதுங்க தாக்குவதா. நம்ம ஹாங்கு அவன் தெரியாதனமா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அடிப்பானா. அதுங்க தாக்குனாலும் நம்ம ஹாங்குக்கு எதுவுமே ஆகல. அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அவன் கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும், பிரீஸ்ட்னு. ஸ்கில்லோட பவர் என்னன்னா இப்ப யாரையாச்சும் ஒருத்தங்கள அவன் கொன்னுட்டானா அது வழியா ஒரு 10 செகண்டுக்கு அவனுக்கு ஒரு பேரியர் கிரியேட் ஆகும். அதான் நம்ம ஹாங்க பண்ண ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே அங்க வேலைக்கு ஆகாது. அந்த தைரியத்துல இப்ப ஆளு அங்க பயங்கரமா பேசுறான். நீங்கெல்லாம் வீக்லிங்க, உங்களை மாதிரி ஆளுங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. சைடு ஜீசோ ஸ்பியர்மேனு எல்லாருமே கத்திக்கினே ஓடி வராங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா மத்தவங்களை தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா வர வழியில ரத்தம் அப்படியே தெறிக்க தெறிக்க பறக்குமா. பார்த்தோன்னே அவ பயந்து போயிடறா. அட ஹாங்கு நீ வந்து நல்லா இருக்கியா? ஆனா நம்ம ஹாங்கு உண்மையிலேயே அங்க எதுவுமே ஆகல. ஆளு சீனா நிக்கிறான். ஜீசோ நீ வந்துட்டியா? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன். ஜீசோவால எதையுமே நம்ப முடியல. ஏன்னா தனியால நம்ம ஹாங்கு தான் எல்லாத்தையும் கொண்டு இருக்கான். என்ன ஜீசோ இந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? இது எல்லாத்தையுமே பண்ணது நான் தான். அதே மாதிரி என்னோட ஹீடனான டேலண்ட்டை நான் அவேக்கன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒன்னும் வீக் இல்ல, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. உனக்கு புரியுதா ஜீசோ? இப்போ இவங்க 3 பேரும் இங்க வந்துட்டாங்க. இப்போ தனியா நம்ம சாங் ஒன்னிதான் இருக்கான். ஆப்வியஸா நம்ம சாங்க பத்தி கவலைப்பட வேணாம். ஏன்னா அவன் கிட்ட இருக்கிற எபிலிட்டியை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பயங்கரமான ஆளு. அங்க சாங்க காட்டுறாங்க. சாங்கு அங்க கருணியே இல்லாம எல்லா கபோல்ஸையும் காலி பண்றான். எங்கேயும் இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.